வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் குர்குரே வெண்டைக்காய் இல்லைனா வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இங்கே 350 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா தண்ணியில் அலசி ஒரு துணி வச்சு நல்லா ஈரம் ஏதும் இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு வெண்டைக்காய் கட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்காக ஒரு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அதில் ஓரங்களை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ரெண்டாக கட் பண்ணி ரெண்டாக கீறிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் உள்ள விதைகள் எல்லாம் எடுத்துடலாம். பெரு விரல் வச்சு இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. விதைகள் எல்லாம் நல்லா ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் உள்ள எல்லா விதைகளையும் எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து 3ஆக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ் வெண்டைக்காவாக இருந்தால் முதல்ல ஓரங்களை கட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டாக கட் பண்ண வேண்டாம். நீல வாக்கில் ரெண்டாக கீறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் உள்ள விதைகளெல்லாம் எடுத்துடலாம். விதைகளெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஒவ்வொரு துண்டுகளையும் 3ஆக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா வெண்டைக்காவும் கட் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அம்ச்சூர் பவுடர், அதாவது காஞ்ச மாங்காய் தூள். அம்ச்சூர் பவுடருக்கு பதிலாக நீங்கள் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வத்தல் தூள். நான் இங்கே காஷ்மீரி வத்தல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் நார்மல் வத்தல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதில் 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதில் 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆம்ச்சூர் பவுடருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போது தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற வெண்டைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். முதல்ல 2 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. வெண்டைக்காவில் மசாலா போட்ட உடனே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துருக்கனால தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். வெண்டைக்காவில் தண்ணி ஜாஸ்தி ஆயிரும். தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வெண்டைக்காய் முறுமுறுன்னு வராது. இப்போது வெண்டைக்காய் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயிலிருந்து எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாம். இப்போது மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போது எல்லா வெண்டைக்காயும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம குறுக்குறே வெண்டைக்காய் ரெடி ஆயிட்டு. இது வந்து சாதத்து கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.